5000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் வரப்போகுது, அதனால அதை முடக்கிடுவாங்க, வெளியிடக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம். அதனால வந்து நாங்க இப்போவே உங்களுக்கு 5000 கொடுத்துடுறோம், கோடை விடுமுறைக்கு கூடுதலா 2000 கொடுக்குறோம், மகளிர் உரிமை தொகை 3000 அப்படின்னு பிரிச்சு அரசாங்கம் வந்து மக்களுக்கு வாரி வழங்கி இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இங்க செவிலியர்கள் போராட்டம் நடக்குது, பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் நடக்குது. அப்ப எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற அரசு இதற்கு கொடுக்கறேன்னு சொன்னா தமிழ் சமூகம் சீரழியுது அப்படின்றத நான் பாக்கிறேன். வாங்கணும்ன்றீங்களா, வாங்க வேண்டான்றீங்க? இல்ல, இப்ப அவங்க கண்ணெதிர ஒரு அரசாங்கம் 5000 ரூபாய் தேர்தலுக்கு முன்னாடி மக்களுக்கு வெளிப்படையாக ஒரு திட்டமாக அறிவிக்குது, வாங்குறாங்க மக்கள். அதை மாற்று கட்சியினர், எதிர்கட்சியினர் நீங்கள் வேடிக்கை தானே பார்க்க முடியும், வேற என்ன பண்ண முடியும்? எனக்கு நீங்க பேசுற கேட்டா சிரிப்பா வருது சார். மாற்று கட்சியினர் வேடிக்கை பாக்குறாங்க, நீங்க யார சொல்றீங்க? மாற்று கட்சியினர்னு சொன்னா மாற்றம் தரக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர். விஜய் சொல்லிருக்காரு, பணத்தை வாங்கிக்கோ, வாங்கிக்கிட்டு அவங்க காதுல விசில போய் ஊதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இதுதான் இன்றைய சமுதாயத்துக்கு, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு மக்கள் வந்து எதிர்பார்க்கறாங்க. அந்த நாடியை பிடித்து தானே விஜய் பேசுறாரு. ஆனா நாம் தமிழர் இதுல இருந்து மாறுபட்டு நீ பணத்தையே வாங்காத, எதிர்த்து நில்லு அப்படின்னு சொல்றதாலதான் ஒருவேளை நாம் தமிழர் கட்சியை மக்கள் வந்து இவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ளலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நான் வந்து இந்த நாம் தமிழர் மாநாட்டுக்கு வரத்துக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு இருந்த சூழல்ல இந்த பணம் எனக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இதை நான் இந்த மாநாட்டு பணிகளுக்காக நான் கொடுப்பேன்றாரு. இப்ப நீங்க அந்த பணத்தை வாங்கலாமா கூடாதா? இப்ப திருச்சி மாநாட்டுக்கு தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு உதவித்தொகை கொடுத்தாரு. அதை நான் சொல்லிட்டேன்னா உடனே ஏற்கனவே பெட்டி வாங்கிட்டார் அண்ணன் சொல்லிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கோம் மாஸ்டர். அப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன பாலிடிக்ஸ் இப்ப பேசிருக்கீங்க? மாஸ்டர் நீங்க எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுத்தீங்க, இதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துறேன். ஓட்டு போறதுக்கு கிளாஸ் எடுக்கணுமா? நீ எந்த கட்சிக்குமா ஓட்டு போறீங்க? சரி, எதுக்குமா? இப்பதான் லேப்டாப்லாம் கொடுத்தாங்களே. ஐயோ, லேப்டாப் எத்தனை வருஷம் உயிரோட இருக்கும்? 2-3 அதுக்கப்புறம் செத்து போயிருச்சுன்னா நீ புது லேப்டாப் கவர்மெண்ட் கொடுக்குமாமா உனக்கு? இல்ல. அப்ப உனக்கு வேலை வெட்டி இருந்தா தானே நீ லேப்டாப் நீ எத்தனை வேணா வாங்கிக்கலாமே, மேக்பேடே வாங்கிட்டு போலாமா? நீ என்னமா செய்ய போற? ஏடிஎம்கே மாஸ்டர். எதுக்குவா? 1000-2000 கொடுக்குறாங்க. அப்புறம் ஜென்ஸ்க்கெல்லாம் ஃப்ரீயா பஸ் கொடுக்குறாங்க. அவன் பஸ் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறமேட்டு நீ சம்பாதிச்சுன்னு வச்சுக்கேன், நீ ஒரு 5 வருஷத்துக்குள்ள காரே வாங்கிடலான்றது உனக்கு தோணல, நல்ல படிப்பு வேணும்னு உனக்கு கேட்க தோணல. நீ என்னப்பா செய்ய போற? சார் புதுசா வந்து டிவி கேக் போடலான்னு. எதுக்குப்பா? சார் சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும், அதுக்காக. பிடிச்சிருக்குன்றதுக்காக நீ ஓட்டு போடலாமா? செஞ்சு பாப்பா. நீ என்னப்பா செய்ய போற? மாஸ்டர் 4 கட்சி இருக்கு, யாருமே தெரியாம இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கு பாத்தீங்களா? நீ கேட்ட மாதிரி எல்லாருக்கும் நான் கிளாஸ் எடுத்துறேன். சிம்பிளா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்ல வரான்றதை எல்லாருமே சீர்பிரித்து பார்க்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எது சொல்றாங்கன்றதை நீ என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும். இப்ப அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, பிப்ரவரி 21ஆம் தேதி நாம் தமிழர்ல அந்த சீமான் தலைமையில வந்து ஒரு மக்கள் மாற்ற மாநாடு நடத்த போறாங்க. மாபெரும் மாநாடு, மக்களின் மாநாடு நடத்த போறாங்க. பல கருத்துக்கள் சொல்ல போறாங்க. இலவசமான கல்வி, தரமான கல்வி, இலவசமான மருத்துவம், தரமான மருத்துவம் எல்லாத்தையும் கொடுக்கறத பத்தி பேச போறாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, நான் உட்பட நீங்க உங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட வாங்க, திருச்சியை நோக்கி பயணிப்போம், மாற்றத்தை நம்ம செய்வோம். நான் பயணிக்க போறேன், நீங்க என் கூட பயணிப்பீங்களா? வாங்க மாற்றத்தை செய்வோம். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் கல்வியாளர் சூரியசேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோ. நலமா இருக்கீங்களா? நலம் சகோ. பெண்களுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் கொடுத்துருக்காங்க. 5000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் வரப்போகுது, அதனால அதை முடக்கிடுவாங்க, வெளியிடக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம். அதனால வந்து நாங்க இப்போவே உங்களுக்கு 5000 கொடுத்துடுறோம், கோடை விடுமுறைக்கு கூடுதலா 2000 கொடுக்குறோம், மகளிர் உரிமை தொகை 3000 அப்படின்னு பிரிச்சு அரசாங்கம் வந்து மக்களுக்கு வாரி வழங்கி இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த அரசு வந்து இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து நாளை நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் யோசிச்சு இந்த திமுக திராவிடர் குழு, பொதுவாக திராவிட கும்பல் இந்த மாதிரியான இலவசங்களை கொடுப்பதை தவிர்த்து விட்டு புதுமையாக ஒரு திட்டம். இப்போ பிள்ளைங்கள் பிறந்த உடனே அவங்க ஒரு 100 வயசு வாழ்வாங்கன்னு நினச்சி ஆளுக்கு மாதம் 500 போட்டு முதல்ல போட்டுட்டு இனிமேல் நீங்கள் வாக்கு சாவடி பக்கமே வர வேணாம், நாங்கள் மொத்தமாகவே உங்கள் குடும்பத்துக்கு தத்தெடுத்துக்கிறோம், டெய்லி காலையில் நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர் ஃப்ரீ, சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வந்து சாப்பாடு ஃப்ரீ, அப்புறம் ஸ்கூலை பற்றி பேசக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு படிப்பு வந்துச்சுன்னா அறிவு வந்துடும் இல்லையா, அதனால் அது கொடுக்கக்கூடாது, திரைப்படங்கள் எல்லாம் ஃப்ரீ,
அதுக்கப்புறம் அதை பாருங்க, இதெல்லாம் ஃப்ரீ. அப்புறம் நீங்கள் வந்து அடிபட்டுட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் கூடாது. ஹெல்மெட் போடலாம், அதுக்கு மட்டும் ஃபைன் வாங்குவோம். ஹாஸ்பிட்டல் போனால் மருத்துவம், நல்ல மருத்துவம் எதிர்பார்ப்பாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி மொத்தமாக ஒரு காம்ப்ரஹென்சிவ் பேக்கேஜாக கொடுத்து அதையுமே இவங்களோட குழு, இப்போ முதல்ல கலைஞர் டிவின்னு ஒன்று இலவசமாக கொடுத்தாங்க. அது என்னோட நோக்கம் என்ன, சன் டிவி டண்டனாடன் அவங்களுடைய அந்த பேக்கேஜை புஷ் பண்ணுறது தான். எல்லாமே ஊழல், அது பின்னாடி ஒரு திட்டமிடல் இருக்குது. 5000க்கு 1000க்கு 2000க்கு கையேந்திர மாதிரி நம்ம நிலைமையை விட்டுட்டாங்களே நான் யோசிக்கிறேன். ஒரு விஷயம் சகோ, ஈயன இறத்தல் இழிந்தென்று அதனெதிர் ஈயனல் அதென்னும் இழிந்தென்று, கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தென்று அதனெதிர் கொள்ளேனல் அதென்னும் உயர்ந்தென்றுனா, இலவசம் தரும்போது எனக்கு இது வேண்டாண்டா அப்படின்னு சொல்றது பெருமை. ஐயா என்னால் முடியலன்னு ஒருத்தன் கை நீட்டி கேட்குறான், அவன்கிட்ட கொடுக்க மாட்டோன்றது சிறுமன்றாங்க. இங்கே செவிலியர்கள் போராட்டம் நடக்குது, இந்த ஆசிரியர்கள் போராட்டம் நடக்குது, பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் நடக்குது, அந்த ஊரகத்துறையிலிருந்து போராட்டம் நடக்குது, தொழிற்சங்கங்கள் போராட்டம் நடக்குது, சாம்சங் தொழிற்சங்கங்கள் பற்றிடுது. அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அரசு, ஐயா எனக்கு கொடுன்னு கேட்கும்போது கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற அரசு, எனக்கு வேண்டாம் இந்த பிச்சை காசுன்னு சொல்கிற ஆண்கள், ஏன்னா ஓசி பஸ்ஸு, ஓசி ஆண் பஸ்ஸு அப்படின்னு அடுத்து பேச போகிறாங்க. இதற்கு கொடுக்குறேன்னு சொன்னால் இந்த தமிழ் சமூகம் சீரழியுது அப்படின்றதான் நான் பார்க்குறேன். வாங்கணுன்றீங்களா, வாங்க வேண்டான்றீங்க? அதாவது வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு கேட்டால் அது எப்படி சொல்கிறேன், புரிஞ்சவங்க புரியாதவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க புரியாதவங்களுக்கு சொல்லி புரிய வைங்கன்னு சொல்லிடலாம். ஏன்னா மொத்தத்தில் பைத்தியமாகி கிடக்குறாங்க. மக்கள் என்ன பண்ணணும்னா இதை தவிர்க்க வேண்டும். எப்படி தவிர்க்க வேண்டும்னா வாங்கி வச்சுக்கணும். இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இன்றைக்கு விஜய் அவர்கள், சகோதரர் விஜய் வந்து நண்பர் விஜய் எனக்கு, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வாங்குங்க, காசு வாங்கி போட்டுட்டு விசில் அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி காதுலேயே செவிலில் விசில் அடிங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் வாங்குங்கன்னு அவரும் சொல்கிறாரு, எல்லாம் சொல்லாது உங்கள் பணம் அப்படின்னு சொல்கிறாரு. வரிப்பணம் அது அல்ல, அது வரிப்பணம் கூட அல்ல. ஏன் அது வரிப்பணம் கூட அல்ல அப்படின்னு சொன்னால் அது கடன் வாங்கியப்பட்ட பணம், கடனில் வாங்கின பணம். அதாவது வரிப்பணம்னா இப்போ நீங்கள் வந்து பேஸ்ட் வாங்குகிறோம், ட்ரெஸ்ஸில் ஏதோ ஒன்று வாங்குறோன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ் போடுறாங்க. உப்பு புளியில் ஆரம்பித்து எல்லாத்துலேயும் வரி உண்டு. தெரிஞ்சோ தெரியாமலோ அன்றாடம் இருப்பவர்கள் எல்லாரும் வரி கட்டுறோம், நம்மளாம் கட்டுறோம். அந்த வரியை மட்டுமே வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடிஞ்சிருக்கும், ஒரு ரோடு போட்டிருந்துருக்கலாம், நல்ல ரோடு போட்டிருக்கலாம், நல்ல கல்வி கொடுத்துருக்கலாம், அதுக்கான வரி. ஆனால் இவங்க வாங்குறது என்னென்னா கடன் வாங்கி இந்த கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கடன் வாங்கி அந்த கடனும் ஓ மேலே திணிச்சிருக்கிறாங்க. இது நம்ம வரிப்பணம் கூட இல்லை. முதல்ல அவர்கள் கொள்ளையடித்ததை கொடுத்தார்கள் அப்படின்னு நம்ம பேசணும், அப்புறம் வரிப்பணத்தை கொடுத்தார்கள்னு இப்போ நம்ம திட்டங்களில் பேசணும். இதான் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கேம்னு சொல்லலாம். இந்த ஸ்கேம் என்ன அப்படின்னா, ஸ்கேம்னா என்னென்னா தெரிஞ்சு தெரியாமல நம்ம ஏமாறுறது தான் ஸ்கேம். இல்லை, இப்போ அவங்க கண்ணெதிர ஒரு அரசாங்கம் 5000 ரூபாய் தேர்தலுக்கு முன்னாடி மக்களுக்கு வெளிப்படையாக ஒரு திட்டமாக அறிவிக்குது, வாங்குறாங்க மக்கள். அதை மாற்று கட்சியினர், எதிர்கட்சியினர் நீங்கள் வேடிக்கை தானே பார்க்க முடியும், வேற என்ன பண்ண முடியும்? எனக்கு நீங்க பேசுற கேட்டா சிரிப்பா வருது சகோ. அதாவது மாற்று கட்சியினர் வேடிக்கை பார்க்குறாங்கன்னு நீங்க யாரை சொல்றீங்க? மாற்று கட்சியினர்னு சொன்னா மாற்றம் தரக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர். அதை நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமா? நாங்கள் எதிர்த்து தான் பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் மாற்று கட்சி, நீங்கள் நினைக்கிற எதிர்கட்சி இருக்கு பார்த்தீங்களா, இவங்களாம் ஏற்கனவே பண்ணவங்க தான். ஒடிசாவில் ஒரு ஸ்கீம் போட்டவங்க, அதே டெபாசிட்டை முன்கூட்டியே பேங்க்ல வழக்கம் போல் இந்த திராவிட கும்பல் லேபிள் ஒட்டுவாங்க. அங்க பாஜக அரசு என்ன செஞ்சுதோ அதையே இவங்க இங்க திருப்பி செய்யறாங்க. பீகார்ல 10,000, இங்க 5,000, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப நீங்க எதிர்கட்சி இல்ல இல்லையா, இவங்க எல்லாரும் ஒன்று. நான் எப்பயுமே இந்த காணொலியில பல தடவையும் சொல்றது, இவங்க எல்லாருமே இவங்களுக்குள்ளதான் இந்த ஆட்டத்தை வைக்க பார்ப்பார்கள். ஏனெனில் உண்மை வெளியில வந்துச்சுன்னா அவங்களால தாங்க முடியாதுன்றனால, தமிழ் தேசியம் வளர்ந்துடக்கூடாது, நாம் தமிழருடைய கொள்கைகள் வளர்ந்துடக்கூடாதுன்றதுனால இவங்க எல்லாரும் ஒன்னாகவும் இது தனியாகவும் இருக்கக்கூடிய சூழலை அவங்க உருவாக்குறாங்க. அதனால இவங்கெல்லாம் எதிர்ப்பாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. இவங்க திருப்பி எப்படி திரும்ப இருப்பாங்க, இது என்ன ஊழல் பணம், இதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒண்ணு, இப்படிதான் பேசுவாங்களே தவிர இது தவறான ஒன்று, இது தவறான முன்னுதாரணம் சொல்ல முடியாது. நீங்க தான் அவசரப்பட்டு 2 நாள் 5 நாள் முன்னாடி பகுதியை பார்ட் 1 பார்ட் 2 இன்ஸ்டால்மெண்ட்ல இஎம்ஐல கட்டுற மாதிரி நீங்களே என்ன ஸ்கீம் சொன்னீங்க, நாங்க வந்து 1000 1500 2000 இப்படி ஸ்கீம் போறாங்களே, இவங்க எப்படி எதிர்ப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அது வாய்ப்பு இல்லை. இல்லை, இன்னொன்று இந்த 5000 வைத்து நம்ம பார்க்கும்போது ஒரு சாமானியன், ஒரு வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுடைய மனநிலை என்னன்னா, எனக்கு இப்போ இந்த பணம் தேவைப்படுது, அதை அரசாங்கம் கொடுக்குது, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மனநிலை தான் மக்கள் இருக்காங்களே தவிர, இதை வாங்கினால் இதனால் நம்மளுடைய எதிர்காலமே சீரழிய போகுதுன்ற விழிப்புணர்வு இல்லைல்ல இன்னைக்கு மக்களிடம். ஆமா, நிச்சயமா இல்லை. இது வந்து அதை தான் சொல்றேன், இது வந்து கொடுங்கோன்மை. இதை வந்து நம்ம மாத்துறதுக்கு படித்தவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது ஒரு படித்து இந்த ஒரு சமூகத்திலேருந்து படித்து மேலே வந்திருக்கிறோம், நம்ம அடிப்பட்டு கஷ்டப்பட்டு, இப்போ நான் பசியை பார்த்து வந்திருக்கிறேன். அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இப்போ நம்ம அடுத்த தலைமுறைக்கு எதையாவது ஒன்று சொல்லிட்டு போனோம். அடுத்த தலைமுறை நான் சொல்றது என்னுடைய மகள் மட்டுமல்ல, என்னை போல் கஷ்டப்பட்ட நிலைமையிலேருந்து இன்னைக்கு கொஞ்சம் மேலே வந்திருக்கோம், கல்வியால் வந்தவங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் கரம் கொடுத்து தூக்கினாதான் அவங்களுக்கு அது தெரியும்.
நான் திரும்பவும் பதிவு பண்றேன். கஞ்சி குடிப்பதற்கில்லார் அதன் காரணம் இவை என்னும் அறிவுமில்லார். நம்ம ஏன் இப்படி ஒரு பட்னிப்பட்ட நிலைமையில இருக்கோம், நம்ம ஏன் இப்படிப்பட்ட பாவ நிலைமையில இருக்கோம், அதோ பகவான் கொடுத்துட்டார் அப்படி இல்லை. நம்ம கல்வியால நம்ம தரம் தாழ்ந்து போயிருக்கிறோம். நமக்கு சாதாரணமா அப்ப அதை என்ன சொல்றோம்னா பட்டறிவு படிப்பறிவுன்னு 2 இருக்கு. அந்த அறிவு எதுவுமே இல்லாத மாதிரி நம்மளை கீழே வள்ளியே வச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த தலைகளை விடுத்து அதை தூக்கி போட்டாதான் இது நடக்கும். இதை நடத்துறதுக்கு மிகச்சிறந்த ஆட்கள் யாருன்னா ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்களோட வயிற்றுலயே அடிச்சுட்டு அதுக்கு ஒரு சங்கங்களை வச்சுக்கிட்டு அவங்க உடனே ஒரு வெள்ளியில செங்கோலை ஒன்று கொடுத்துட்டு இது கொடுங்கோலா செங்கோலான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் எங்க யாரை சொல்றது? நம்ம விஜய் அவர்கள் சேலம்ல பாத்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாரு. அதுல அவர் பேசிய வார்த்தைகளும் நம்ம பேச வேண்டியதா இருக்கு. பலமுறை மக்களை டெலீட் பண்ணவங்களை பத்தி எல்லாம் நம்ம எதிரியா பார்க்க முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு. இதை யார பேசியிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, பலமுறை மக்கள் டெலீட் பண்ணவங்க அப்படின்னு அவர் சொல்றதா இருந்தா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவர் பேசினதுலயே சொல்லியிருக்காரு 2019, 21, 24 மக்கள் டெலீட் பண்ணதுன்னு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு திட்டத்துல தான் அவர் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறாரு. ஆட்சி 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 அப்படின்னு. அவர் யாரை குறிப்பிட்டாரு? அவர் அதிமுகவை தான் குறிப்பிடுறாரு. அதிமுகவை குறிப்பிடுறாரு, காங்கிரஸை குறிப்பிடுறாரு. இது 2 தான். நான் சொல்றது ட்விஸ்டா தெரியலாம். காங்கிரஸ் மக்கள் மாறி மாறி புறக்கணிச்சிட்டே இருக்காங்கல்ல. நீ என்ன கூட்டணி வந்துருவியோ நினைச்சிட்டு இருக்க? நான் சொல்றேன்டா, டிவிகே விஜய் நான் சொல்றேன், காங்கிரஸோட எங்களுக்கு கூட்டணி கிடையாதுன்னு அப்படி தைரியமா ஆனா டைரக்டா இல்லாம, ஏன்னா அவரு இப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி வண்டி ஓட்டலாம்னு நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஆனா அது நாம் தமிழர் தான் குறிப்பிடுறாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா மக்கள் டெலீட் பண்ணாங்கன்னு அவர் அப்படி நினைச்சிருக்கிற அளவுக்கு அவர் ஒரு ஆச்சரியக்குறியா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் வாக்கு சதவிகிதம் அதிகமாக இருக்குது, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்குன்னா மக்கள் அங்கீகரிச்சதுனால தானே அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்றோம். தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் மக்களோட இது தானே. அது அவருக்கு தெரியாம இருக்குன்னு சொன்னா அவர் ஒரு ஆச்சரியக்குறி. இல்ல, அவர் தான் சொல்றாரு எங்க கையில 30% இருக்கு. அதுதான் அவருடைய அனுமானம், அவருடைய அனுமானமும் கலந்து அவர் பேசுறாரு. அதாவது உண்மைன்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, உண்மை உரைக்கல்னு. அதை எதுன்னா இதை நம்ம ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம்னா டெஸ்டடுன்னு சொல்லுவோம். அதாவது இது சாம்பிள் எடுத்தோம், இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஒரு பையனுக்கு நான் இப்போ ஒரு முட்டை எடுத்துட்டு போறேன், இந்த முட்டை குஞ்சு பொரிச்சதுன்னா ஒரு 4 குஞ்சு பொரிக்கும், அதை வச்சு நான் ஒரு 10 முட்டைன்னு அந்த மாதிரி முட்டைகளை கூட்டி கொண்டு போகிற அந்த எண்ணங்கள்லாம் இருந்துக்கிறவங்க தான் இந்த மாதிரி பேசுவாங்க. நான் 100 எடுத்துருவேன். முயற்சி அதுதான் முக்கியம். சரி, இன்னொன்று எனக்கு என்ன ஒன்று இருக்குன்னா, இன்னைக்கு விஜய் பேசுனது நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாமே. விஜய் சொல்லியிருக்காரு பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க காதல விசில போய் ஊதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. இதுதான் இன்றைய சமுதாயத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு மக்கள் எதிர்பார்க்கறாங்க. எனக்கு இந்த பணமும் வேணும், ஆனா நான் அடுத்து உனக்கு ஆட்சி கொடுப்பேன்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாடியை பிடித்து தானே விஜய் பேசுறாரு. ஆனா நாம் தமிழர் இதுல இருந்து மாறுபட்டு நீ பணத்தையே வாங்காத, எதிர்த்து நில்லு அப்படின்னு சொல்றதாலதான் ஒருவேளை நாம் தமிழர் கட்சியை மக்கள் இவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ளலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அப்படி நான் அதை பார்க்கல. அவர் பணம் வாங்குங்கன்னு சொல்றதுனாலயோ வாங்காதீங்கன்னு சொல்றதுனாலயோ, நாம் தமிழர் கட்சி வாங்காதீங்கன்னு சொல்றதுனாலயோ வாங்குங்கன்னு சொல்றதுனாலயோ பெரும் புரட்சியோ மாற்றமோ வந்துடாதுன்னு தான் நான் பார்க்குறேன். என்னுடைய பார்வை இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், பணத்தை வாங்குறவங்களா இருந்தாலும் சரி வாங்காதவங்களா இருந்தாலும் சரி தன்னுடைய தேவைக்காக வாங்குறவங்க இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாம் தமிழர் தொண்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. இன்னைக்கு காத்தால எனக்கு ஃபோன் பண்ணி அந்த கிரெடிட் ஆன ஒருத்தவருடைய கணவர், அவர் ஒரு மலை பகுதியிலேருந்து அவர் எனக்கு அழைச்சு சொல்றாரு, நான் இந்த நாம் தமிழர் மாநாட்டுக்கு வரத்துக்கு கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு இருந்த சூழல்ல இந்த பணம் எனக்கு சேர்ந்திருக்கிறது, இதை நான் இந்த மாநாட்டு பணிகளுக்காக நான் கொடுப்பேன்றாரு. இப்போ நீங்கள் அந்த பணத்தை வாங்கலாமா கூடாதா? புரியுதுங்களா? இது நமக்கு தெரியாது. மெஜாரிட்டியா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்றதை தாண்டி இந்த அடிப்படையில சில கொள்கை பிடிப்போட இருக்கவங்களுக்கு போகணுன்ற எண்ணம், செய்யணுன்ற எண்ணம், மக்கள்கிட்ட மாற்றணுன்ற எண்ணம் இருக்கும். ஆனா வருமானமோ அதுவோ அதுக்கு இல்லாம இருக்கும். அவங்க இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் நமக்காக கொடுத்துருக்கிற ஒரு கிஃப்டா பாக்குறவங்களும் இருக்காங்க. இப்ப திருச்சி மாநாட்டுக்கு தான் ஸ்டாலின் அவர்கள் ஒரு உதவித்தொகை கொடுத்தாரு. அதை நான் சொல்லிட்டேன்னா உடனே ஏற்கனவே பெட்டியை வாங்கிட்டார் அண்ணன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெட்டியை கொடுத்தார் ஸ்டாலின்னு சொல்ற மாதிரி இப்ப மக்கள்கிட்டயே பணத்தை கொடுத்து நாம் தமிழரை வளர்ப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் நான் பாக்குறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாக்கியராஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல வெளிப்படையா பேசிக்கிறாரு. கம்மா நாயக்கர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சமூகமே ஒரு பெருமை மிகுந்த சமூகம், ரொம்ப ரெஸ்பெக்டா அவங்களெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு பேசுறாங்க. இப்ப இந்த சாதி பிரிவினை, என்னுடைய சாதி தான் உயர்ந்தது அப்படின்னு பேசுறது இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல சகஜமாக மாற்றுகிறார்கள். இதையும் திராவிட கட்சிகள் வேடிக்கை பார்க்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த சாதிய ஏற்றத்தாழ்வு அப்படின்றது, சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுன்றது வந்துருச்சு. அதை ஒழிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடணும் நம்ம.
இதை எங்கிருந்து நம்ம ஒழிப்போம்? சமத்துவம் சமூகம் என்று பேசக்கூடிய மண்ணாய் போன பெரியார் அல்லது பெரியார் இருக்கக்கூடிய மண் எப்படியோ ஒன்று, அந்த கொள்கையை தூக்கி பிடிச்சிருக்க திராவிட கும்பல் இதை ஒழிச்சிருக்க வேண்டும். அதை ஒழிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கல. திரைப்படங்களை எடுத்து ஃபேமஸான ஒரு இயக்குனராக இருக்கிற ஒருத்தர், பல பேரை உருவாக்கிய ஒருத்தர் கூட தன்னுடைய கடைசி காலகட்டங்கள் வரும்போது இந்த மாதிரி அதை பெருமைப்படுத்தி பேசும்போது, இத்தனை நாட்கள் நாம் இவரை பற்றியா நாம் பெருமை பேசிட்டு இருந்தோன்ற ஒரு வேதனை வருது பாருங்க. அது ரொம்ப கொடுமை. நாகச்சிறந்த திரைக்கதை வசனம்லாம் எழுதினவர், ரொம்ப நல்ல படங்கள்லாம் எடுத்தாரு அப்படின்னு நினைச்சோம். நான் முதல்ல யோசித்தேன், எங்க சின்ன ராசான்னு ஒரு அற்புதமான படம், அதுல அவங்களுடைய சித்தியா நடித்த அவர்கள், அந்த சிஆர் சரஸ்வதியோ சிகே சரஸ்வதியோ அவர்கள் இப்போ டிடிவி கட்சியோட இருக்காங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த அம்மா அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இட்லி சாப்பிட்டாங்க அப்படின்லாம் சொன்னவங்க. இப்போ அந்த மாதிரி நடிகர்கள்லாம் அப்போ இவர்களை வைத்த ஒரு இயக்குனர் என்னெல்லாம் எனக்கு பழைய கதை போது பாருங்க மனசு. ஏன்னா இவர் ஒரு ஜாதியை பெருமைப்படுத்தி பேசுறாரு. பெருமைப்படுத்தி பேசுறது தப்பு கிடையாது. எந்த மண்ணில் இருந்துட்டு பேசுறாரு? ஜாதி இல்லை என்று பேசக்கூடிய மண்ணா தமிழர் மண் ஆக்கணும்னு நம்ம முயற்சி செய்கிற இடத்துல நீங்கள் அந்த பிரிவினையை வேணும்னே தூக்கி பிடிக்கிறது ஒரு நல்ல கலாச்சாரம் கிடையாது. இதை எதிர்த்து பேசுகிற மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா வாயில ஜிப்பை போட்டு வச்சுக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லாத விஷயம் ஒரு ட்வீட்ல வந்துருச்சு, எங்கேயாவது ஒரு பொய் பித்தலாட்டு இருக்குன்னா அதுக்கு மட்டும் வாரி சுட்டிட்டு. கண்டிப்பா அந்த பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர்கள் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல உணவு பரிமாறினது செட்டிநாடான்னு கேட்டதுக்கு செட்டியாரான்னு மாத்திட்டாங்க. அதற்கு திராவிடர்களினுடைய குரல் ஓங்கி ஒலிச்சுது. செட்டியாரா என்று ஒரு பெண்ணை பார்த்து இவர் கேட்டுட்டாரு அப்படின்னு. ஆனா இதை வேடிக்கை பார்க்கிறார்கள் அப்படின்னும் போது இது எப்படிப்பட்ட சமூகமாக மாறுது? அவரு பாவம், அவர் மனம் விரும்பி உடனே தன்னோட நிலையை போட்டிருக்காரு. அந்த சங்கமும் பாத்தீங்கன்னா அட்லாண்டான்னு நினைக்கிறேன், அவங்க சங்கமும் இதை முடித்து வைத்து விட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த பதிவுகளை போட்டு சோசியல் மீடியால முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. இவங்க ஜாதியை பத்தி பேசுறதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க. நமது தமிழக முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கக்கூடிய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் இதை சொல்றோம்னா, அவர் தன்னை பிராண்ட் பண்றாரு, அந்த பேரை சொல்லி நம்மளும் அதை பிராண்ட் பண்ணுவோம் என்றனால. அவர் என்ன, எங்க ரெட்டியா கவுடாவா, இந்த கேள்வியெல்லாம் அவர் காணொலியில் அவர் பேசும்போதே தெரியுது. அப்போ அதே வழக்கத்தில் வரதானே அதோடைய வாரிசுகள் தானே, அதை பெருமையாவே ஆமாண்டா நாங்கள் ஜாதியை சொல்வோம்டா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை வரும். இது கேட்டுக்கிட்டு இந்த மக்கள் கொஞ்சமாவது உண்மையா 36 லட்சம் பேர், 1 இல்லை 2 இல்லை 36 லட்சம் பேர் மானத்தோட ரோஷத்தோட வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. அது 2 மடங்காக 3 மடங்காக 4 மடங்காக சுனாமியை மாதிரி தெரிச்சுக்கிட்டு வரும். கண்டிப்பா சார் மாறணும். ஆனா நான் இதை திரும்பி பதிவு பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சாதிய வேற்றுமை இந்த தமிழ்நாட்டுல வளர்ந்து கொண்டிருக்கும் போது இந்த மாதிரியான தமிழ் தேசிய கட்டமைப்பு மிகவும் வளர்ச்சி அடைவது என்பது ஒரு கடினமான விஷயம் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு கேட்கிறேன். ஆமா, அதுதான். இதுக்கு தான் நம்ம எப்படின்னா, முதல்ல இட ஒதுக்கீடுன்னு சொல்லும் போதே நீங்க ஒதுக்குறதுக்கு பாக்குறீங்கன்றது தான் கேள்வி. நம்ம இட பகிர்வுன்னு எடுக்கிறோம் இல்லைங்களா? இன்னொன்னு குகேஷ் அவர் கூட பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சிறந்த செஸ் விளையாடுவாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம அவரை பார்த்திருக்கோம். ஆனா அவருக்கு வெற்றி பெற்றதுக்காக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இதன் பின்னணி பாத்தீங்கன்னா அவரும் ஒரு நாயுடு அப்படின்ற மாதிரியான ஒரு கதைகள் வருது. அப்போ இதை பார்க்கும்போது தமிழ் தேசியம் வளரணும், நீங்க சொன்னது 3 மடங்கு ஆகணும் உங்க வாக்குகள் அப்படின்னா, இங்க சாதிய பிரிவினைகள் வளர்ந்து கொண்டிருக்கும் போது தமிழ் தேசியம் எப்படி வளரும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இந்த சாதியை ஒழிப்பதற்கு ஆகச்சிறந்த ஒரே ஒழிப்பு, நான் திரும்ப சொல்றேன், நான் படித்தது ஒரு கிறிஸ்தவ பள்ளி, எனக்கு இருந்த ஆசிரியர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் என்னன்னா இந்த ஏற்றத்தாழ்வுகளை பத்தி எனக்கு, நான் 9ஆம் வகுப்பு படிக்கும்போது அருள்மரி ஜோசப் சார் ஒரு சார் இருந்தார். அவர் என்ன பண்றாரு, அப்ப மண்டல் கமிஷன் 1989 இம்ப்ளிமெண்டேஷன் விபி சிங் பத்தி எங்க கிளாஸ்ல டிபேட் வைப்பாங்க. 2 பேர் பேசுங்க, இம்பீரியலிசம் பத்தி ஒரு பக்கம் பேசுவோம். இம்பீரியலிசம் இன்னொரு கண்ட்ரி ஒரு கண்ட்ரி மேல, ஒரு நாடு மேல அந்த அதிகாரத்தை செலுத்துவது. அப்ப இந்த மண்டல் கமிஷனுடைய நன்மை தீமைகளை பத்தி எல்லாம் பேச வைப்பார். அந்த புரிதல் ஏற்படும். இன்னைக்கெல்லாம் வகுப்புல அதெல்லாம் இல்லை. வகுப்புல ஒற்றுமைக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இப்ப எப்படின்னா கலரா ரிப்பன் காட்டி ஜாதி அடையாளத்தை காட்டி விடுதியில் தங்கும் மாணவர்களுக்குள்ளே வந்துருச்சு. இதை தான் நம்ம திராவிட கல்வின்றோம். இது விடியா கல்வியாக மாறி இருக்கு. அந்த வன்மத்தையும் வக்கரத்தையும் ஒழிக்க வேண்டியது கல்வி முறை தான். சின்ன வயசுல தான் பண்ண முடியும், பெரிய வயசுல ஆனதுக்கு அப்புறம் அதை செய்ய முடியாது. அதாவது கேட்ச் சம்திங் வென் இட் இஸ் யங் அப்படின்னு சொல்லுவாங்க. விளையும் பயிர் முளையிலே தெரியுன்ற மாதிரி சின்ன வயசுலேயே நம்ம என்ன பண்ணணும்னா வேல்யூஸை கற்றுக் கொடுக்கணும். அதாவது அவங்களுக்கு மதிப்பீடுகளை கற்றுக் கொடுக்கணும். நம்ம வெறும் மதிப்பெண் சார்ந்த கல்வியை வச்சுக்கிட்டு அவனை ஒரு சமூகத்திற்கு ஒரு விரோதியை வளர்க்குற மாதிரி நம்ம வளர்த்துட்டு இருக்கிறோம்னா இந்த மாதிரியான தீய எண்ணங்கள் தான், சாதிய எண்ணங்கள் தான், தீய எண்ணங்கள் தான் வரும். அந்த வகையில விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி இது ஒரு தீய சக்தி, தீய கட்சி. அதுவும் இது இப்ப நீங்க கேட்டதுலேயே முக்கியமான இன்னொரு விஷயம் நான் பாக்குறது எப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த சாதியை ஒழிக்கணும் என்பதற்காக
எந்தெந்த சாதிகளுக்கும் இடப்பகிர்வுகள் இருக்குன்றத பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான வாய்ப்பு, அனைவருக்கும் சமமான ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. இப்ப வண்ணார் இருக்காங்க, குயவர்கள் இருக்காங்க, முடிதிருத்துபவர்கள் இருக்காங்க, மருத்துவர்கள் இருக்காங்க. அனைத்து சாதியை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு இங்க வந்து ஒரு வாய்ப்பு ஒன்று வழங்கப்படும். எதுக்குன்னா ஆட்சியில் பங்கு, அரசியல் பங்கு என்பது வெறும் கட்சிக்கு அப்பாற்படல, சாதாரண மனிதனுக்கு, எளிய மகனுக்கும் போய் சேரன்றதுக்காக நாம் தமிழர் கட்சியில் பார்த்தீங்கன்னா அதை அடையாளப்படுத்துறோம். அதே மாதிரி இவங்க வந்து ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சின்னு சொல்லக்கூடிய இடத்துல இவங்கள தான் ஒரு தரப்பு பட்டியலினத்தவர்களை தான் நிறுத்தணுன்ற இடத்துல அந்த மக்களையும் கொண்டு வந்து பொது தொகுதியில் நிறுத்துறோம். இன்னைக்கு இவங்க திராவிட கட்சியில பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, ஒரு பஞ்சாயத்து தலைவரா ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்க, ஆனாலும் அவர் பாயை போட்டு உட்கார வச்சுருவாங்க, இல்லைன்னா கீழே தரையில உட்கார வச்சுருவாங்க, நீ தள்ளி இல்லை அப்படின்வாங்க. அந்த எண்ணம் இல்லாம சாதியை துறந்து, அவர் முன்னாடி பிறக்கும் போது பறையனா இருந்திருக்கலாம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறக்கும் போது அவர் வந்து வன்னியரா இருந்திருக்கலாம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறக்கும் போது அவர் ஐயரா இருந்திருக்கலாம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறக்கும் போது அவர் மருத்துவராக இருந்திருக்கான். எல்லாத்தையும் சமமா வச்சு சாதியை துறந்து நாம் தமிழர்னு இணைஞ்சு வர மாதிரி நாம் தமிழர் வைக்கிறாங்க. அந்த பயம்தான் இந்த திராவிடர் உடன்பிறப்புகள்லாம் நீ போய் சாதி 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 சாதின்னு பேசி பிரிக்க பாக்குறாங்க. கண்டிப்பா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சாதி கட்டமைப்புகள் மூலியமா இன்னைக்கு சாதியை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள்லாம் தேவைப்படும் போது பாத்தீங்கன்னா, நானும் தமிழன் தான், நாம் தமிழர்கள் தான் அப்படின்ற மாதிரி தமிழர்களாக ஒரு முகமூடியை போட்டுக்கிறாங்க இல்லைங்களா? இதுல நீங்க எப்படி திராவிடர்கள் நீங்க, தமிழர்கள் நாங்க அப்படின்றத பிரிச்சு சாதிச்சு காட்ட போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இதை சாதிக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு வழிதான் இருக்கு. ஒண்ணு, வளர்ச்சி அரசியலை பேசி இதுதான் தமிழ், இது தமிழுக்கான வளர்ச்சி, தமிழர்களுக்கான வளர்ச்சி, தமிழர்களுக்கான வாழ்வுரிமை எப்படி நம்ம கொடுக்குறோன்றதுக்கான திட்டங்களும் வரையறைகளும் வைக்கிறது, அதை நோக்கி ஒரு பயணம். இன்னொன்னு, இவர்கள் எப்படியெல்லாம் தமிழை ஒழித்தார்கள், எப்படியெல்லாம் தமிழர்கள் வரலாற்றை திரித்தார்கள், எப்படியெல்லாம் தமிழை ஒழித்தார்கள், இனியும் என்னெல்லாம் செய்வார்கள் அப்படின்றதுக்கு ஒரு திட்டம் வைக்கணும். இப்ப எனக்கு அடிப்படையில ஒரு கேள்வி இருக்கு. நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னும் நான் அறிவியல் அதை வந்து வரலாற்று பதிவுகளை சரியா பார்க்கல. ஆனா நான் பார்த்த வரைக்கும் இந்த 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 500 ரூபாய் நோட்டு வரைக்கும் மத்திய அரசாங்கம், இந்திய ஒன்றிய அரசாங்கம் போட்டிருக்காங்க. அதுல பின்பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒடிசாவோடது இருக்கு, குஜராத்தோடது இருக்கு, செங்கோட்டை இருக்கு, அந்த ஒரு நோட்டுக்கும் உண்டான சாஞ்சி ஸ்டூப்பா இருக்கு, ரெட் ஃபோர்ட் எல்லாம் இருக்கு. ஏன் தமிழர்களுடைய அடையாளமா இருக்கிற ஒண்ணு கூட இந்த நோட்ல இல்ல? எந்த நோட்டை வேணா பின்னாடி நீங்க திருப்பி பாருங்க, அதை முகப்புல நீங்க வச்சீங்கன்னா கூட எனக்கு சிறப்பா தான் இருக்கும். ஏன் எங்க தமிழர் அடையாளம் இல்ல? ஏன்னா அது மறைக்கப்படுது. இதெல்லாம் நம்ம எடுத்து பேசலாம். இதுதான் வழியா இருக்க முடியும். இப்ப இந்த சாதிய ரீதியான கட்டமைப்புகளை எப்படி இந்த தேர்தல்ல எதிர்கொண்டு உடைத்து சாதிக்க போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சார். அதாவது இந்த கேள்வி வந்து ரொம்ப ஆழமான கேள்வி. இந்த கேள்விக்கு எங்கள் அரசியல் ஆசான் அண்ணன் சீமான் அவர்கள் தான் பதில் சொல்ல சிறந்தவர். அவர் எங்களுக்கு கருத்துக்களை சொல்வார். தனிப்பட்ட முறையில் எனக்கு என்று சில அவா இருக்கு. ஒரு கல்வியாளர் அப்படின்ற முறையில எனக்குன்னு சில அவா இருக்கு. இதன் மூலமாக செய்துவிட முடியும் அப்படின்றது எப்படின்னா, ஆசிரியர்கள் என்பவர்கள் ஜாதிக்கு அப்பாற்பட்டு இருக்கிறவங்க தான். அதாவது 100 ஆசிரியர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல 95% வரைக்கும் அவங்க ஜாதிகளை களைந்து தூர எறிந்தவர்கள் தான். இந்த ஆசிரியர்களிடம் இந்த தன்மையை எடுத்து சொல்லி, ஜாதிகள் இல்லை, நமக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதை குறுக ஒவ்வொரு மாணவனிடத்திலும் அந்த மாணவன் மூலமாக பெற்றோர்களிடத்தும் கூறினால் அது போய் சென்று சேரும். அது எப்படி செய்ய முடியும்னா, சிறு குழுக்களாக பிரித்து, இப்போ இப்படிதான்ப்பா இருக்கணும், நமக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்க முடியாதுன்னு பிரித்து சொல்ல முடியும். அதுக்கு 45 நாள் போதுமானது. ஆனால் 45 நாளில் செய்த ஒரு விஷயத்தை, அந்த உணர்வுபூர்வமான விஷயத்தை வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க கொண்டு போயிட்டாங்கன்னா அந்த ஜாதின்றது இல்லாமல் போயிடும். அந்த ஆசிரியர்களால் முடியும்னு நான் நம்புறேன். ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு மாணவனை கூப்பிட்டு வச்சு சேர்ந்து பெஞ்சில் உட்காருப்பா அப்படின்னா, மறுநாளைக்கு இந்த பெஞ்சை தள்ளி விட்டவங்களாம் இருக்கான், ஊதிட்டு இப்படி தள்ளி விட்டவங்கலாம் இருக்கான், இந்த நீ வராத போ அப்படின்னு. அந்த எண்ணங்கள் எல்லாம் ஆசிரியர்கள் தூக்கி எரியறதுக்கு அந்த வகுப்புல தூக்கி போட்டாக்க, வகுப்புல இருந்து நம்ம அந்த ஒற்றுமை ஏற்படுத்தினால் இல்லத்தில் ஏற்படும், இல்லத்தில் ஏற்படால் மக்கள் உள்ளத்தில் இருக்கும். அதோட முடிஞ்சிச்சு, ஜாதியை தூக்கி போட்டுடலாம். அதே மாதிரி சலுகைகள் கொடுக்குறோம் பாத்தீங்களா, இந்த சலுகைகள், இந்த அதாவது பிரிவினருக்கு இந்த சலுகைகள், அந்த சலுகைகள் கொடுக்கப்படும் போது அதற்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு, யாருக்கு போய் சேரணும்னு. இவங்க உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நான் பேரை சொல்லியே சொல்லிடலாம், தனிப்பட்ட என்னுடைய கருத்து, பேரை சொல்லியே ஒருத்தர் சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் மினிஸ்டர் இருக்கார், மந்திரி இருக்கார், அவர் வந்து ஒரு எம்எல்ஏ போட்டிக்கு இடுறாருன்னு வைங்க, அவருடைய சொத்து மதிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவருடைய அதே சாதியை சார்ந்த ஒருவர் வாக்காளரா இருக்கார், அதே சாதி, இவர் வேட்பாளர், அதே சாதி வாக்காளர். இவர்கிட்ட பணம் இல்லை, இவருக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவனோட வயசு ஒரு 16-17, கல்லூரி ஒரு காலேஜ் அட்மிஷனுக்கு போற வயசு, இவருக்கு அதே வயசுல ஒரு பையன் இருக்கான். இவங்க 2 பேர்ல ஒரு வாய்ப்பு வரும்போது இவருக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு இல்லாம இவருக்கு கொடுக்கணும், அதே சாதி. ஆனால் இவருக்குள்ள முன்னுரிமை வந்து சேரணும், இதை அவங்க தடுக்கிறாங்க இல்லையா, இதை புரிய வைக்கிறது ஆசிரியரால முடியும்.
அப்போ அதற்கான ஒதுக்கீடுகள் வந்து சேர்ந்ததுன்னா ஒரு பெரும் புரட்சி ஏற்படும். நான் என்னோட கனவெல்லாம் ஒன்று சேர்ந்துடும், எல்லாம் சமமாயிடும். கண்டிப்பாக உங்களுடைய கனவுகள் வந்து விரைவில் நிறைவேறணும் அப்படின்னு தான் நாங்கள் வந்து பிரார்த்திக்கிறோம். ஏன்னா வந்து இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், முன்னெடுப்புகள் தமிழ் மக்களுக்கு, தமிழ் சமூகத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறோம். இன்னொன்று சார், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்னு திராவிட மாடல் ஆட்சியின் மூலியமாக ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. அங்கே நடந்த ஒரு விஷயங்கள் இன்னுமா நம்ம தமிழ் மக்கள் இப்படி இருக்காங்கன்னு பார்க்கக்கூடியவர்களை எரிச்சலூட்டக்கூடிய வகையில் இருக்கு. அங்கிருந்து சில அதாவது கட்சியை சேர்ந்தவர்கள் வாழைப்பழத்தை குரங்குகளுக்கு தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுறாங்க. அதை நம்முடைய மக்கள் பிடுங்கிட்டு போறாங்க. பழத்தை பிடித்தால் நசுங்கிடும் தெரியும், ஆனா அந்த பழத்துக்கா மக்கள் வந்து ஏக்கத்தோடு இருக்காங்க அப்படின்ற கேள்வி இருக்கு சார். இதுல நான் வந்து ஆட்சியாளரை குறை சொல்லவா இல்ல எங்களுடைய மக்களை குறை சொல்லவா? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். நம்ம வந்து ஒரு அறிவு சமூகம், உலகத்திற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த சமுதாயம். இன்னைக்கு எப்படி நிற்கிறோம்னா, ராத்திரி 11:30 மணிக்கு பிரியாணி கடையில், நான் இருக்கிற தொகுதி அண்ணா நகர் சென்னை, 11:30 மணிக்கு பிரியாணி கடையை திறந்து வச்சிருக்காங்க. ஹெல்த்தை பற்றி நான் பேசல, அங்கே வரிசை கட்டி நிற்க முடியுது சார். 24 hours இருக்கும் சார் அண்ணா நகர்லாம். கியூவில் நிற்கிறாங்க, வரிசையில் நிற்கிறாங்க. ஆமாம். அங்கே இருக்கக்கூடிய ஒழுக்கம், அந்த பிரியாணியை வாங்குறதுக்கு இருக்கிற ஒழுக்கம் திரையரங்கில் இருக்காது. ஆமாம். அதே ஒழுக்கம் பள்ளிக்கூடங்களில் குறையுது, கல்லூரிகளில் சுத்தமாக குறையுது. இது எதை காட்டுதுன்னு தெரியல. இப்போது இந்த பழங்களை தூக்கி போடுறாங்கன்னு சொல்லிங்களா, இது வந்து எப்படின்னா சோத்தை தூக்கி போடுறது. மிகப்பெரிய வில்லன் நடிகர் எம்என் நம்பியார் அவர்கள், அவரை பார்த்தா நிறைய பெண்கள்லாம் வராதையா நீ வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய வில்லனாவே பார்த்தாங்க. அவர் ஐயப்ப பக்தர், அது வேற விஷயம், நல்லது செஞ்சிருக்காரு, வேற விஷயம். ஆனால் அவர் உணவை எட்டி தள்ளுவது போல ஒரு காட்சி நடிச்சதில்லை. அந்த உணவுக்கு முக்கியத்துவம் கூட. இவங்க எல்லாம் ஓசியில் தருவோம், இது தருவோம், உங்களை அவமானப்படுத்தி, துச்சப்படுத்தி, அசிங்கப்படுத்தி சரின்னு விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி மக்கள் இருந்தாங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா, இந்த மக்களுடைய எண்ணிக்கை தான் திரும்ப மாறும். அப்புறம் நீங்க பழம் தூக்கி போடுறதுன்னு சொன்னீங்களே, ஒரு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, பழம் மாதிரி பேசுவாங்க. ஒரு அக்கா ஒருத்தவங்க பழம் மாதிரி பேசுவாங்க. பழம் அப்படின்னு சொன்னோன்னா கனின்னு சொல்லலாம், பேச்சுன்னா மொழின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பழம் மாதிரி பேசுவாங்க. முன்ன ஒன்று பேசுவாங்க, இது இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் டாஸ்மாக் மூட மாட்டாங்க. அந்த மாதிரி பழம் பெரும் சக்திகள் அவங்கெல்லாம். நம்ம பழம் பெரும் மாக்களா மாறிட்டோம். மக்களா கூட இல்ல, மாக்கள்னு விலங்கு. இது எங்க போய் இல்ல யாரு மேல நீங்க தவறு சொல்லுவீங்க? மக்கள் மீதா இல்ல தூக்கி எறிந்த அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் மீதா? நான் தனிப்பட்ட முறையில இறை நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்கு, அறிவியல் நம்பிக்கை அதிகமா இருக்கு, உளவியல் நம்பிக்கை அதிகமா இருக்கு. 20-25 வருட காலமாக நான் பெற்ற கல்வி சரியா இல்லை. ஒரு டீச்சருங்க, நான் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போயிருக்கேன் எவாலுவேஷனுக்கு. அந்த எவாலுவேஷன் சென்டருக்கு போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வேனில் பஸ்லலாம் கொண்டு வந்து கைடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதாவது டைமண்ட் பப்ளிகேஷன், சுறா பப்ளிகேஷன், பேரெல்லாம் பிராண்டடாக சொல்கிறேன். அவங்கெல்லாம் கைடு வந்து கொடுப்பாங்க அந்த டீச்சர்ஸ்க்கு காம்ப்ளிமெண்ட்ரி. அதுக்கப்புறம் அந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூலில் மற்றவங்களுக்கு, மாணவர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இதை வாங்குப்பா, நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு. அந்த கைடை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு டீச்சர்ஸ் சண்டை போட்டு கிழிச்சு சட்டையை கிழித்த டீச்சர்ஸ் நான் பார்த்துருக்கேன். நான் மிகைப்படுத்தி சொல்லலை, வேதனையோடு அதை பதிவு செய்கிறேன். அப்போ எனக்கு பார்க்கும்போதெல்லாம் என்ன தோணும், இப்படிப்பட்ட ஆசிரியர்கள்லாம் இருக்காங்களான்னு. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஆசிரியர்கள் சமூகம் எத்தனையோ பேர் அதை பார்த்து என்கிட்ட வேதனைப்பட்டு சொன்னவங்களா இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சார், நாம இல்லை, ஆனால் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு. அப்போ இந்த நிலையெல்லாம் மாறணும்னா அதை அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் இல்லை யாராவது. ஒரு குழந்தை ஒன்று தடுக்கி விழுந்துருச்சு, ஒரு தாய் பார்க்குறாங்க, ஒரு குழந்தை ஒன்று தடுக்கி விழுந்துருச்சு. தடுக்கி விழுந்த உடனே நான் பார்த்துருக்கேன், குழந்தைய தூக்கி ஒரு அடி, ஓடாதன்னு சொன்னலாம்பாங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏற்கனவே அது அடிபட்டு வலிக்குது, அந்த நேரத்தில் போய் ஓடாதன்னு அடிக்கிறது நியாயமா? பாவம் அது. அப்போ அந்த நேரத்தில் கூப்பிட்டு ஆறுதல் தொடங்கி மருந்து தான் தடைக்கணும். அந்த மாதிரி என் மக்கள் இப்போ பாவப்பட்டு நிற்கிறான். அதை பார்த்து நான் பாவப்படுறேன். இன்னும் அன்பு அதிகமாக செலுத்தணும்னு நினைக்கிறேன். இன்னும் எனக்கு அவங்க மேலே நேசம் அதிகமாகும். நான் இன்னும் என் கடமைகளை, கல்வியை நிறையா போதிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அரசியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களையும், சமூகத்துக்கு தேவையான பல்வேறு கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி சார்.